ஒரு சூப்பர் டேஸ்டியான கடாய் பன்னீர் ரெசிபி. சப்பாத்தி கூட, பூரி கூட, ஃபுல்கா, கீ ரைஸ் இது கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நல்லா காரசாரமாக, ரொம்ப டேஸ்டியாக, க்ரீமியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லி இருக்கு இல்லையா, அது வரமல்லி இதில் ஆட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் ஆட் பண்ணக்கூடாது, வரமல்லி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு இஞ்சி பூண்டு, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா 4-5 முந்திரி பருப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் ஒரு 3-4 வெங்காயம், ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. கம்ப்ளீட்டாக இது வெங்காயம் தக்காளியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் போகணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இல்லைனா அந்த கிரேவிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து வச்சுருங்க. இது கூடவே ஒரு 5-6 வரமிளகா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இது மட்டுமே போதும். கரம் மசாலாவோ இல்லை தனியாத்தூள் இல்லை மிளகாத்தூள் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். எல்லாமே நம்ம அந்த வதக்கிற ஐட்டமோடய சேர்த்துட்டோம். அதுக்கப்புறமா திரும்ப அகைன் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வீட்டிலே செஞ்ச ஹோம்மேட் பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி குடை மிளகாவையும் வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் அதே கடாயில் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அகைன் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டியை விட கம்மியாக தான் நம்ம ஆயில் சேர்த்துருப்போம். கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவி இருக்கு இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பன்னீர், குடை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான கடாய் பன்னீர் தயாராகிடும். இதில் அந்த வரமல்லி ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. ஃபைனலாக நீங்கள் இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த கிரேவியில் தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு நம்ம பன்னீர் செஞ்ச தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.